அதிமுக 3வது இடத்துக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்குதே தவிர நெவர் இட் வில் கம் அஸ் செகண்ட் பிளேஸ் கூட வரும்னு நான் நினைக்கல. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அங்கே இருக்கக்கூடிய சூழல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா தமிழ்நாடு மக்கள் வந்துங்க பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்காங்க. மோடி எதிர்ப்பில், மோடி மேலே வன்மமே இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா தமிழ்நாட்டை அவர் வஞ்சிக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாரு, அப்படி இந்தியை திணிக்க முயற்சி பண்ணுறாரு, இந்து மதத்தை திணிக்கிறாங்க என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. அதனால் பாஜக எதிர்ப்பு வந்து இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால அவங்களோட போய் இந்த ஆள் சேர்ந்துட்டார் எடப்பாடி. ஆமாம், அதனால அவர் சாதாரணமாக லோக்சபாவில் தனியாக நின்னார், 1% ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணார். ஆனால் இப்போ 2 பேரும் சேர்ந்த அரித்மெட்டிக்கில் 4 8 இல்லை, 4 3 கூட ஆகலாம், இதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலிடத்தில் விஜய், அது வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்குதோ இல்லையோ, எல்லா இந்த 3 அணியில் 4வது அணி நம்ம சீரியஸாக எடுத்துக்குவானான்னு வச்சிங்களேன். சீமான் அவர் பயிற்சிக்காகத்தான் போட்டி போடுறேன்னு அவரே சொல்லிக்கிறாரு, ஆட்சியை பிடிக்கிறதுக்காக சொல்ல. ஸோ அதனால் நிச்சயமாக விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்றதான் என்னுடைய கருத்து.